சனிப்பெயர்ச்சி பலன்களில் அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். புதனை ராசி அதிபதியாக கொண்ட, மரபிலும் பழமையிலும் பற்று கொண்ட, பக்தியிலும் பற்று கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். மிதுன ராசிக்கு கடந்த ஏறக்குறைய 2017 டிசம்பர் மாதத்திலிருந்து சனி பகவான் 7ஆம் இடத்திலே கண்டக சனியாக வீற்றிருந்தார். நான் எப்பொழுதுமே ஜோதிடத்திலே நான் ஒருவன் மட்டுமே திரும்ப திரும்ப கூறுகிற ஒரு விஷயம், கண்டக சனியை விட அஷ்டம சனி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் இருக்கிறது. கண்டக சனியாக இருக்கும்போது சனி பகவான் தருகிற பலன்களை விட அஷ்டம சனியினுடைய கடுமை குறைவாகவே இருக்கும் என்று நீங்கள் திடமாக நம்பலாம். ஜனனகால ஜாதகத்தை அலசி உங்களுக்கு ஜோதிட பலன்களை கூறுபவர்கள் அல்லது எழுதுபவர்கள் 8ஆம் இடத்திலே எந்த கிரகம் இருந்தாலும் கெடுதலை செய்யும், சனி பகவான் 8இல் இருந்தால் ஆயுள் கூடும், உங்களுக்கு சிரமங்கள் குறையும் என்று ஜனனகால ஜாதகத்திலே கூறுகிறார்கள். ஆனால் கோச்சார பலன்களை சொல்லும்பொழுது சனி பகவான் 8ஆம் இடத்தில் வந்து விட்டால் உங்களுக்கு பயமுறுத்துகிற ஒரு பலன்களை கூறுகிறார்கள். அஷ்டம சனத்திலே எந்த கிரகங்கள் வந்தால் கூட எல்லோருக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் சனிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்டக சனி தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. 8ஆம் இடத்து சனியுடைய சிரமம் 7ஆம் இடத்து சனியுடைய சிரமத்தை விட குறைவாகவே இருக்கும். ஆனால் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக மிக மோசமான பலன்கள் நடைபெற்று கொண்டு வந்து இருக்கிறது. ஏனென்றால் ராசியிலே ராகு பகவான் இருந்தார், 7இலே கேது இருந்தார், 7இலே சனியும் இருந்தார். குரு பகவான் கூட 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் பிறகுதான் 7ஆம் இடத்திற்கு வந்தார். ஆக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களும் சிறு சிறு நன்மைகள் மட்டுமே குருவினால் ஏற்பட்டு வந்தன. இப்போது குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் உலவி கொண்டிருக்கிறார். சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8இலே வரவிருக்கிறார். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12இலே இருக்கிறார்கள். 6, 8, 12இல் அமைந்த கிரகங்கள் ஆகாது ஜாதகருக்கு வீட்டு செல்லுங்கால் வரையங்கள் வீடமைக்கும், வீண்பழி வந்து சேரும், உற்ற பொருள் களவு போகும் என்று பெரிய பாடல் எழுதி வைத்திருக்கிறார்கள். 12ஆம் இடத்திலே ராகு, 8ஆம் இடத்திலே குருவும் சனியும் இருக்கிறார்கள். கேது மட்டும் சற்று ஆறுதலை தருகிற வகையிலே உபஜயஸ்தானமான 6ஆம் இடத்திலே இருக்கிறார். இது சற்று சரியில்லாத ஒரு கிரக நிலைமையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக குரு பகவான் பயிற்சியாகிற 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் குருவும் சனியும் 2 கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்க 12இல் ராகு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் அபவாதத்திற்கும் வீண் பழிகளுக்கும் ஆளாகிற ஒரு நிலைமை ஏற்படும். உறவுகளிடத்திலே உங்களுக்கு பிரிவினைகள் அதிகரிக்கும், தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படும். சிலருக்கு காவல் நிலையம் அல்லது நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாணத்தினால் திடீர் கஷ்டமும், சிலருக்கு ஊரை விட்டு வெளியூருக்கு மாற்றலாகிற ஒரு வாய்ப்பும், தூரதேசம் செல்கிற ஒரு வாய்ப்பும், மிகப்பெரிய அளவிலே உடல் நலத்தில் கூட பின்னடைவுகளும் ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே காணப்படுகிறது. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக குரு 7 கூடையவர் 8இலே இருக்கிற காரணத்தினால் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரையும் நம்பி எங்கும் நீங்கள் கையெழுத்து இடக்கூடாது. எந்த உடன்படிக்கையும் வாய் வழியாக இல்லாமல் சரியாக உடன்படிக்கையாக நீங்கள் பத்திரத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அளவிலே பணம் அல்லது நகைகள் அல்லது மிகப்பெரிய விலைவந்த பொருட்களை வெளியில் எடுத்து செல்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக சனியினால் நான் சொல்கிற அமைப்பு என்பது 8இலே வந்தால் உடல் நலத்திலே மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்துவார். உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதிலே சிரமங்கள் ஏற்படும். குறிப்பாக சனி வேலை செய்கிற அமைப்பு என்பது இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரையிலும் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படலாம் என்பதால் இரவு நேரத்திலே உணவு விஷயத்திலே கவனத்துடன் இருக்க வேண்டும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும். அல்லது நீங்கள் உண்கிற அளவிலே பாதியாக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் நீங்கள் படுக்கைக்கு செல்ல வேண்டும். ஜீரணிக்கிற சக்தி குறைவான அல்லது ஜீரணிக்கிற அதிக நேரம் எடுத்துக்கொள்கிற கீரை, மாமிச உணவுகள் அல்லது கடினமான உணவுகளை இரவு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 8ஆம் இடத்திலே குருவும் சனியும் உங்களுக்கு எண்ணில்லாத கஷ்டங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையும் இருக்கிறது. சற்று ஆறுதல் தரக்கூடிய வகையிலே 2020 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய ஒரு 142 நாட்களுக்கு சனி பகவான் வக்ரகதியை அடையவிருக்கிறார். அதாவது 2021 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய சிரமத்தை வெகுவாக குறைக்கும். நீங்கள் அல்லல் பட்டு வந்தவர்களுக்கு உங்களுக்கான பாதைகள் புலப்படும், புதிய வெளிச்சம் புலப்படும், அந்நியர் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் எதிர்பாராத வகையில் எல்லாம் உங்களுக்கு சிரமங்களை குறைக்கக்கூடிய உதவிகளும் தெய்வ கடாட்சியமும் உங்களுக்கு கூடுகிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்திலே காணப்படுகிறது. குறிப்பாக 12ஆம் இடத்திலே சனி, குரு, ராகு போன்றவை வந்தால் சிரமத்தை ஏற்படுத்தும். இப்போது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12இல் இருக்கிறார். அதனால் இரவு நேரத்திலே தகுந்த ஓய்வுகளை எடுக்க வேண்டும். இரவு நேர பிரயாணத்தை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பித்தம் அதிகரிக்கிற புளிப்பு சுவையை நீங்கள் குறைக்க வேண்டும். குறிப்பாக கல்லீரல் கெட்டுப்போகிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. கல்லீரல் கெடாமல் இருக்க வேண்டுமானால் இரவு நேர தூக்கம் என்பது மிக அவசியமாக மருத்துவத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நள்ளிரவு 1 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் கண்டிப்பாக நிச்சயமாக தூங்கினால்தான் கல்லீரலுக்கான சக்தி கிடைக்கும். ஆனால் இரவு நேர கண் விழித்திலே நீங்கள் தவிர்க்க வேண்டும். தவறான கெட்ட பழக்க வழக்கங்களால் அவற்றை நீங்கள் முற்றிலும் ஒழிக்க வேண்டும். மாமிசம், மது போன்ற வகைகளை நிச்சயமாக குறைத்தால்தான் உங்களுடைய உடல்நலத்தில் அபிவிருத்தி ஏற்படும். ஆனால் இந்த வக்ர காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தவிருக்கிறது. பிறகு இந்த சனி பகவான் 8இல் இருக்க 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். மிக ஆறுதலையும் மிகப்பெரிய மாறுதலையும் தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே வந்து உங்களுடைய ராசியும் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்க வருகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிரமங்கள் வெகுவாக குறையும். உங்களுக்கு மிகப்பெரிய குருவினுடைய பார்வையால் நன்மைகள் ஏற்படும். தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் பயந்த ஒரு காலம் போய் துணிச்சலுடன் சில காரியங்களை முன்னெடுத்து கடந்த காலங்களிலே இழந்த செல்வங்கள் அல்லது கடந்த காலங்களிலே இருந்த நிலைமைகள், வம்பு வழக்குகளை பேசி தீர்த்து மிகப்பெரிய மனிதனுடைய தொடர்பால் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆன்மீகம் பற்று அதிகரிக்கும். சிலருக்கு மடாதிபதிகள், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகளுடைய தொடர்பு மிகப்பெரிய தெம்பையும் உற்சாகத்தையும் தருவதாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அகன்று வருமானம் வருவதற்கான வழிகள் புலப்படும். புத்திர வகையில் உங்களுக்கு பெருமையும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். சந்தான பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 6 மாத காலகட்டம், அதாவது கும்பத்திலே குரு இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு நிகழவிருக்கிறது. குருவினுடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு விழுகிறபடியால் புகழ் கூடும், பதவி கூடும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற உறவுகள் வந்து சேர்வதற்கும் நட்பு பலப்படுவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நன்மை தருகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இவை உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரையில் நீடிக்கிறது. 6 மாத காலமே இது குறுகிய காலமாக இருந்தால் கூட இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏறக்குறைய 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் 3 வருடத்திற்கு சனி பகவானுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் தான் இருக்கப் போகிறார். அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கப் போகிறார். அதனால் கிடைக்கிற காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அவற்றிலே உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை தாங்குகிற சக்தி உள்ள அளவிலே உங்களுக்கான மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். குறுகிய காலம் என்றால் கூட மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் முயற்சிகளை முன்னெடுத்தால் வெற்றி கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாக அந்த 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரையிலும் அற்புதமான காலகட்டம் அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் சோதனை தருகிற வகையிலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரவிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில், ஜீவன, தர்ம, கர்மஸ்தானம். உங்களுடைய ராசிக்கே 10ஆம் இடத்திற்கு குரு அதிபதி தான். ஆனாலும் 10ஆம் இடத்திலே குரு வந்து விட்டு 8இலே சனி இருக்கிற காலகட்டம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே புதிய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழில்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. பெரிய நிறுவனங்களில் வேலை செய்வர்கள் வேறு நிறுவனங்களுக்கு மாற்றல் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
தொழிலில் இருக்கிற நிலைமையை மட்டுமே அப்படியே நீங்கள் முன்னெடுத்து சென்று இந்த ஒரு வருட காலத்திற்கு இருந்த நிலைமையிலே நீங்கள் நீடிப்பது தான் உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் உலவுகிற காலகட்டத்தில் 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு பெயரவிருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயரவிருக்கிறார். இப்போது கேது பகவான் சிரமத்தை தருகிற வகையிலும் ராகு பகவான் நன்மையை தருகிற வகையிலும் வந்திருக்கிறார்கள். 10 குரு, 11 ராகு, 8 சனி, 5 கேது இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு செல்கிற வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதிக முதலீடு இல்லாமல், ஏதாவது தொழிலை முதலீடு இல்லாமல் எடுத்து செய்கிற ஜாப் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த தொழிலை நீங்கள் முன்னெடுக்கலாம். அல்லது மிக சிறிய அளவிலே முதலீடுகளை செய்து நீங்கள் தொழில்களை செய்யலாம். ஏன்னால் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எது செய்தாலும் நீங்கள் கூட்டு தொழில் செய்யாமல் தனியாகத்தான் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பொதுவாக விதியாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிதுன ராசி உபய ராசி என்று பொருள். உபய ராசிக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே இவர்களுக்கு நண்பர்களால், கூட்டால், பெண்களால், மனைவியால் கூட மிகப்பெரிய யோகமோ நன்மைகளோ உண்டாவதில்லை என்பதிலே இந்த உபயராசிகள் அடக்கமாகி விடுகின்றன. ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் இந்த கூட்டுத் தொழிலை நீங்கள் தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே சனி மீண்டும் ஒரு வக்ரத்தை சந்திக்கவிருக்கிறார். அந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அதிகரிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 2022 மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 2022 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரையிலும் சனி பகவான் 8ஆம் இடத்திலே வக்ரம் பெறுகிற காலகட்டம் உங்களுக்கு இந்த 141 நாட்களுக்கு குறுகிய காலகட்டத்திலே அதிகமான நன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தையும் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு நீங்கள் அதிலே சில காரியங்களை முன்னெடுக்க வேண்டும். கிரக அமைப்புகள் சரியில்லாத போது கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும். அதிலே கைதேர்ந்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள், அதனால் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் சற்று இந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெருந்தன்மையாக மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து விடுவதோ அல்லது மற்றவர்களுக்காக தன்னுடைய காரியத்தை இறங்காமல் மற்றவருடைய காரியத்தை மட்டுமே கவனிப்பதை விடுத்து தன்னுடைய சொந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றிகளை காண வேண்டும். மீண்டும் குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கவிருக்கிறார். 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பெயர்ந்து ராகுவுடன் சேரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்திலே சனி பகவான் அதே 8ஆம் இடத்திலே நீடிக்கிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னேன். 5ஆம் இடத்திலே கேது இருந்தால் பதவி, பிள்ளைகள், புகழிலே சிரமங்கள் ஏற்படும். இப்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே வந்து அந்த கேது பகவானை பார்க்கவிருக்கிறார். 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் சுமார் 8 மாத காலத்திற்கு இந்த லாபத்திலே குருவும் ராகுவும் சேர்ந்து அபரிமிதமான லாபத்தை தரப்போகிறார்கள். 5 இருக்கக்கூடிய கேதுவனுடைய கடுமையை குரு பகவானுடைய பார்வை குறைக்கவிருக்கிறது. மீண்டும் இழந்த செல்வாக்கில் நிலைநிறுத்துவீர்கள். பிள்ளைகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். அவர்களால் ஏற்பட்ட கௌரவ குறைச்சல்கள் தீரும். பொது வாழ்விலே உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கும். மீண்டும் உங்களுடைய செல்வாக்கையும் உங்களுடைய புகழையும் நிலைநிறுத்துகிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 8 மாத காலம் இருக்கிறது. குருவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய திடீர் பண வரவுகளையும் திடீர் அதிர்ஷ்டையும் குரு சண்டால யோகத்தை தரவிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் வெற்றியை குவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. கடந்த கிட்டத்தட்ட இப்பொழுது இந்த மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் 2023 ஏப்ரல் மாதம் வருகிறார் என்று சொன்னேன். அதற்கு முன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக நீங்கள் பட்ட சிரமத்திற்கு இந்த 8 மாத காலம் மிகப்பெரிய நன்மைகளை தரவிருக்கிறது. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மிக அற்புதமான காலகட்டம். திருமண வாய்ப்புகள் கைகூடுவது, நண்பர்களிடத்திலே நன்மைகள் ஏற்படுவது, கூட்டுத் தொழிலை நீங்கள் வராது என்ற பணம் கூட வந்து சேர்வது, லாபம் அதிகரிப்பது, உடன் பிறந்தர் வகையிலே நன்மைகள் ஏற்படுவது, சகோதர சகோதரிகள் மீண்டும் வந்து இணைவது, குதூகலம் அதிகரிப்பது, உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலிலே திளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கூட சனி பகவான் ஒரு முறை வக்ரமாக இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டமாக அமையவிருக்கிறது. 2023 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2023 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையும் ஒரு 141 நாட்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கப் போகிறது. சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய சொந்த வீட்டிலிருந்து வக்ரமானால் கூட உங்களுக்கு நன்மையான பலன்களை தரப்போகிறார். அந்த காலகட்டத்திலும் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய காரியத்திலே மிக கண்ணுடன்
மிகவும் எச்சரிக்கையுடன் மிகவும் முனைப்புடன் நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்க வேண்டும். பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு புதன் அதிபதியாக இருக்கிறது. சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு கூட இப்படியுமாக உங்களுக்கு போக்கு காட்டுகிற ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஏறக்குறைய 12ஆம் இடத்திலே கூட ராகு இருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு கடவுளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எப்பொழுதுமே மிதுன ராசி என்பவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு கடவுள் பூவராக பெருமாள். இந்த வராக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பொதுவாக புதனும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு நரம்பு கோளாறுகளை ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பு, நரம்பு தளர்ச்சியால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, மருந்து உங்களுக்கு வேலை செய்யாமல் எதிர்மறையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் மிதுன ராசியினருக்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வரும்போது அடிக்கடி வந்துவிடும். ஆகையால் நீங்கள் நரம்பு வலுப்பெற வகையிலே நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பூவராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கிறார். அவருடைய நட்சத்திரமே புதனுடைய ரேவதி நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த ரேவதி நட்சத்திரத்தை அங்கு சென்று தேன் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வேண்டும். வராக கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்து வருவதும் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த புதனும் சனியும் இருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் சிவ வழிபாடுகளை கூட நீங்கள் முன்னெடுக்கலாம். சிவ வழிபாட்டிலே நான் அடிக்கடி சொல்கிற வகையிலே திருவிடை மருதில் இருக்கக்கூடிய மகாலிங்க சாமி சன்னதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிம்மாசன குருவையும் அங்கு இருக்கக்கூடிய அந்த மகாலிங்க சாமியை நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் உடைய சிரமங்கள் அதாவது சூரியனை கண்ட பனி போல நீங்கிவிடும் என்பது விதியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த திருவிடை மருதூருக்கு சென்று அந்த சிம்மாசன குருவையும் மகாலிங்க சாமியும் வழிபாடு செய்து வருவது நன்மை தருவதாக இருக்கும். 8ஆம் இடத்திலே உங்களுக்கு சனியும் குருவும் உலவுகிற முதல் காலகட்டம், ஒரு வருட காலகட்டம் 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு திடீர் கஷ்டங்களும் கண்டங்களும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை கூட நிலவுவதால் திருக்கடையூர் சென்று நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அம்மனையும் காலசம்ஹார மூர்த்தியும் நீங்கள் வழிபாடு செய்து வர வேண்டும். திருக்கடையூருக்கு செல்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் திருக்கடையூருக்கு மட்டுமே சென்று வருவதை விடுத்து அங்கே திருக்கடையூருக்கு தெற்கிலே ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மணல்மேடு மார்க்கண்டேயரையும் தரிசித்து அதற்கு பிறகு திருக்கடையூருக்கு பின்னால் வடக்கிலே மயானம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆதிக்கடவுர் என்று சொல்வார்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரையும் சேவித்து அதற்கு பிறகு இந்த புதிய சன்னதிக்கு வந்து அமிர்த கடேஸ்வரர் காலசம்ஹாரமூர்த்தி அபிராமனை தரிசித்து வந்தால், அதாவது வசதி இருப்பவர்கள் மிருத்யுஞ்சய ஹோமம் ஆயுஷ் ஹோமத்தை செய்து வந்தால் உங்களுடைய சிரமங்களும் உடல் உபாதைகளும் கண்டங்களும் குறைந்து நீண்ட ஆயுளை பெறுவீர்கள். இப்படிப்பட்ட சுலோகங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம். மிருத்யுஞ்சய சுலோகம் சோத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. சிவனை துதித்து செய்கிற ஒரு மிகப்பெரிய சுலோகம். உருவாரோகமேவ வந்தனான் என்று ஆரம்பிக்கும். அந்த சுலோகத்தை நீங்கள் பாராயணம் செய்து சிரமத்தை வெகுவாக குறைக்கும். வராக கவசம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த அளவிலே மிதுன ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் நிறைவு பெறுகிறது. சனிப்பெயர்ச்சி பலன்களில் அடுத்து நாம் கடக ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். அனைவரிடத்திலும் நட்பு பாராட்டுகிற, தன்னுடைய பிடிவாத குணத்தினால் அனைத்தையும் சாதித்து கொள்கிற, மற்றவர்களுக்கும் உதவி செய்கிற தாராள மனப்பான்மை உள்ள கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது கண்டக சனி என்று நான் கூறினேன். கண்டக சனி மிகப்பெரிய சிரமங்களை தரும் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனால் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான சப்தமஸ்தானத்திலே ஆட்சி பலத்துடன் இருக்கப் போகிறார். சொந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் எப்பொழுதுமே அவருடைய ஸ்தான பலத்தை அதிகரித்து நன்மைகளை தரும் என்பதுதான் ஜோதிட விதியாக இருக்கிறது. குரு பகவானும் ஏறக்குறைய கடந்த 2 மாதமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். 7ஆம் இடத்திலே சனி வந்தால் உங்களுக்கு சிரமங்கள் அதிகரிக்கும் என்பதும் ஒரு வகை உண்மை. நண்பர்கள், மனைவி, கூட்டு தாழ்ந்தவருடைய சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் உண்டாகும் என்பதுதான் ஜோதிட விதி. ஆனால் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நீட்சபங்கர ஆயோகம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். லாபஸ்தானமான உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்திலே ராகு பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். கேது பகவான் மட்டும் சற்று சரியில்லாமல் 5ஆம் இடத்திலே உலவி கொண்டிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்திலே சனி வந்தால் நான் அதிகமாக என்னுடைய வாடிக்கையாளர்களை அல்லது என்னுடைய நெருங்கிய நண்பரிடத்திலே மிகவும்
அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம், நண்பர்கள், கூட்டு, மனைவி, கணவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த விதமான பிரச்சனைகளையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பரஸ்பரம் நீங்கள் ஒற்றுமையை கடைபிடியுங்கள். அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வங்கள். பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள். கூட்டுத் தொழில் செய்யாதீர்கள். யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாதீர்கள் என்று 7ஆம் இடத்து சனிக்கு நான் அடிக்கடி கூறுவதுண்டு. ஜென்ம சனிக்கும் அப்படிப்பட்ட பலனை தான் நான் கூறுகிறேன். ஆனால் ஜென்ம சனியிலே இருந்தால் தவறு யார் பக்கம் இருக்கும்? 7ஆம் இடத்திலே கண்டக சனியாக இருந்தால் தவறு யாரிடத்தில் இருக்கும் என்று நீங்கள் அலசி தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு காரணம் ஒன்று நாமாக இருக்க வேண்டும் அல்லது எதிராளியாக இருக்க வேண்டும். சனி பகவான் 7ஆம் இடத்திலே இருக்கிற காலகட்டத்திலே அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுவதால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். தவறான முடிவுகளை சில சமயங்களில் எடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் குரு பகவான் சனியுடன் சேர்ந்திருக்கிற இந்த 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு சனியினுடைய கடுமையும் கெடுபலன்களும் குறைந்தே இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக இருந்து அவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவானுடைய 6ஆம் இடத்திற்கும் அதாவது 9ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். இந்த குரு சனி சேர்க்கை தந்தையினால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தந்தை உங்களுக்கான உதவிகளை செய்வார்கள். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குறிப்பாக வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் திடீரென்று உங்களுக்கு நண்பர்களாகி அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகரித்து காணப்படுகிறது. வெளிநாடு செல்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. சனியினுடைய கடுமையை இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் குறைத்து அருளவிருக்கிறார். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பது பக்தி அதிகரிப்பதற்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும், பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும், சந்தான பிராப்தி ஏற்படுவதற்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் அமைந்திருக்கிறது. சனியின் வக்ரகதி என்று சொன்னேன். ஏறக்குறைய இந்த ஒரு வருடத்திலே சனியும் குருவும் சற்று முன்பின்பாக வக்ரமடையவிருக்கிறார்கள். 2021 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் 142 நாட்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதியை 7ஆம் இடத்திலே அடையவிருக்கிறார்கள். இந்த சிரமங்களை குறைப்பதற்கு குரு உதவி செய்தார். உங்களுக்கு சிரமம் குறையும் என்று கூறினேன். இப்பொழுது 2 கிரகமும் வக்ரமடைந்த காலகட்டத்திலே நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய நிலைமை தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள். மற்றவர்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவார்கள். எதிரிகளுடைய கை மேலோங்கி இருக்கும். நீச்சர்கள் அல்லது வஞ்சகர்கள் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை தந்துவிடலாம். அதனால் எதிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. நல்லவர்கள் என்று யாருமே இல்லை. நல்லவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் வாய்க்காதவர்கள் அல்லது தவறு செய்வதற்கு தைரியம் இல்லாதவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. எங்கோ படித்த ஞாபகம் இருக்கிறது. யாரையுமே நம்பாமல் உங்களை நீங்கள் நம்பி, கடவுளை நம்பி நீங்கள் இந்த கண்ட சனியினுடைய பாதிப்பிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. 7லே கண்டக சனியாக சனி வீட்டு இருக்க குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஏறக்குறைய 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய ஒரு 5 மாதத்திற்கு உங்களுக்கு குருவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போகிறார். கண்டகஸ்தானத்திலே சனியும் இருக்க போகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னும் மேலும் பின்னடைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கும். 8ஆம் இடத்திலே சனியும் குருவும் வந்தால் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்துவார்கள். இப்பொழுது சனி கண்டக சனியாக இருக்கிறார். 8ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். உடல் நலத்தில் திடீரென்று உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும். தந்தை வகையில் உங்களுக்கு இருந்த ஒற்றுமை குறைந்து மனக்கசப்பும் வேற்றுமையும் கருத்து வேறுபாடும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
வெளிநாட்டிலிருந்து அது தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு சங்கடம் தருகிற செய்திகள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மிகவும் உங்களுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை அல்லது மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மேலோங்கி அவஸ்தைகளுக்கு உள்ளாகிற ஒரு காலமாக கூட இந்த காலகட்டம் அமைந்து விடலாம். ஏனென்றால் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சேர்ந்து கெடுகிற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே குடும்ப ஒற்றுமை நீங்கள் மிக எச்சரிக்கையுடன் நீங்கள் பாதுகாப்புடனும் கையாள வேண்டும். தகுந்த பரிகாரங்கள், கடவுள் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை, வேகப்படுதலை, வேகம், கோபம், ஆற்றல், உணர்ச்சி இவையெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி அறிவுக்கு மட்டுமே முன்னிலை கொடுத்து சீர்தூக்கி பார்த்து நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. பிறகு 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ந்து விடுகிறார். ஆனாலும் சனி அதே நிலைமையிலே நீடிக்கிற ஒரு வழக்கத்தில் இருக்கிறார். இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கவிருக்கிறார். உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கவிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு பார்வையாக இந்த குரு பார்வை உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 1, 3, 5 ஸ்தானங்களை குரு பார்ப்பதால் இந்த ஒரு வருட காலம், அதாவது 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரையிலும் சனியினுடைய சிரமங்கள் எல்லாம் வெகுவாக குறையும். தெளிவு பிறக்கும். இழந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர் வகையில் இருந்த மனக்கசப்புகள் அகலும். பக்தி அதிகரிக்கும். 3ஆம் இடம் என்பது ஆன்மீக புனித பயணம் மேற்கொள்வதற்கும், புனித யாத்திரை செல்வதற்கும், சாதுக்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கும், மேலதிகாரிகள் அல்லது அரசாங்கம் மூலமான நன்மைகள் கிடைப்பதற்கும், கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், மிகப்பெரிய மெச்சத்தகுந்த பரிசு பாராட்டு பெறுவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. சந்தான பிராப்தி இல்லாதவருக்கு சந்தான பிராப்தி ஏற்படும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். பூர்வீக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது, கோயில் புனரமைப்புகளுக்கு நீங்கள் உதவிகளை செய்வது, எங்கும் முன்னிலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான புகழுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. ராகு பகவான் கூட உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி பெயரவிருக்கிறார். அவர் 11ல் இருந்து நன்மைகளை ஏற்படுத்தினார். இப்போது 10ஆம் இடத்திலும் வந்து அவர் நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதனால் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கிற சனியினுடைய கடுமைகள் பெருமளவு குறைகிற ஒரு அமைப்பு இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு வருட காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலும் சனி பகவான் வக்ரமாகிற ஒரு அமைப்பும் இருக்கிறது. 2022 மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 2022 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரையிலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே வக்ரகதியை அடைவிருக்கிறார். குரு பகவான் கூட சற்று பலவீனப்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் மீண்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நான் சொல்கிற விஷயமெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு நண்பர்கள், கூட்டு, மனைவி, பெண்கள், ஆண்கள் வகையிலே எச்சரிக்கையுடனும் தகுந்த இடைவெளியுடனும் தகுந்த முன்னெச்சரிக்கையுடனும் பழக வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது என்பதுதான் அடிக்கடி சொல்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பெயரவிருக்கிறார். 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அவருடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். சனி பெயர்ச்சியாகிற 2013 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் அவருடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10லே குரு வந்து விட்டார். 7லே சனி இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கிற குருவுடன் ராகு சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டமும் உங்களுக்கு சிரமம் நீடிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக தொழில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திடீரென்று தொழிலே அபவாதங்கள் ஏற்படுவதற்கும், மேலதிகாரிகளுடைய கடுமைக்கு ஆளாவதற்கும், வேலை மாற்றத்திலே சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், உங்களுக்கு பொருத்தமில்லாத அது அலைச்சல் தருகிற இடத்திற்கு இடம் மாறுதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பண தட்டுப்பாடு அதிகரிக்கும். நீங்கள் நம்பிய நண்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்வார்கள். அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஏற்படுவீர்கள். நண்பர்கள் கூட்டினால் நீங்கள் அதிகமான பொருள் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு 8 மாத காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கிறது. அதனால் மீண்டும் நீங்கள் இவரிடத்திலே மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். தொழில் வகையிலே நீங்கள் அனைத்து விஷயத்திலும் பழைய நிலைமையே நீங்கள் நீடித்து செய்ய வேண்டும். அந்த நிலைமையிலிருந்து இறங்காமல் அல்லது ப்ரமோட் ஆகாமல்
அல்லது மற்றவருடைய ஏட்சிக்கு ஆளாகாமல் நஷ்டத்தை சந்திக்காமல் இருக்கிற நிலைமையிலே நீங்கள் ஓட்டி செல்வது மிகுந்த நன்மை தருவதாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். ஆனால் குரு பார்வை இருக்கிறது. ஆனால் குரு பார்வை இருந்தால் கூட குரு பார்வை எப்பொழுதுமே துலாத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு பார்வையாக இருப்பதில்லை. துலாம் என்பது தான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், வீடு, வாகன, தாய் ஸ்தானமாக இருக்கிறது. அதனால் வயிறு சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சிறுநீரக தொற்று போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு மிகுந்த அவஸ்தைகளை கொடுக்கும். பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் உடல் நலத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மண்மனை வாங்குபவர்கள் பத்திரங்களை அலசி ஆராய்ந்து தகுந்த சட்ட ஆலோசனை பெற்று நீங்கள் வாங்க வேண்டும். வீடு கட்டுவதும் உங்களுடைய ஜாதகத்திலே தசாபுத்திகளை ஆராய்ந்து அந்த யோகம் இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் வீடு கட்டுவதை, வாகனம் வாங்குவதை நீங்கள் செய்ய வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த 8 மாத காலகட்டம் இருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் சனி வக்ரமாகிற ஒரு தன்மை ஏற்படவிருக்கிறது. 2023 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2022 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையிலும் ஒரு 141 நாட்களுக்கு சனி பகவான் வக்ரகதியை அடைவிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் மேலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் உங்களுக்கு தோஷம் இருப்பதால் திடீரென்று உங்களுக்கு பின்னடைவுகள் ஏற்படலாம். குறிப்பாக இப்போது பெண்கள் நண்பர்களால் அல்லது எதிரிகளால் மிகவும் தாக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்களால் அவருக்கு சிரமங்கள் ஏற்படுது. நயவஞ்சகம் அதிகரித்து விட்டது. பெண்களை தற்காத்து கொள்வதற்கு மிகுந்த சிரமப்பட வேண்டியிருக்குது. அதற்காக புதிய செயலிகள்லாம் வந்துவிட்டன, பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன. யாரையும் நம்பாமல் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபன் சந்திரனாக இருக்கிறார். சந்திரன் எப்போதுமே சஞ்சலத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். சனிதான் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துகிறார். சந்திரனுக்கும் சனிக்கும் சேர்ந்த மிகப்பெரிய பரிகாரம் இருக்கிறது. திருப்பதி. திரு என்றால் லட்சுமி, மகாலட்சுமி. பதி என்றால் அவருக்கு கணவன் என்று பொருள். லட்சுமியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய திருப்பதியிலே இருக்கக்கூடிய வேங்கடவனை தரிசிப்பது சந்திரனுக்கும் சனிக்கும் சேர்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். பௌர்ணமி இரவு அங்கு சென்று இரவு தங்கி காலையிலே சுவாமியை தரிசனம் செய்து வருவது உடைய சிரமத்தை வெகுவாக குறைக்கும். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எல் சாதம் வைப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதும் நன்மை தருவதாக இருக்கும். இந்த குடும்ப பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்வதற்கு சுந்தரகாண்ட பாராயணம் செய்வதும் நன்மை தருவதாக இருக்கும். நல சரித்திரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். நல சரித்திரத்தை நீங்கள் யூடியூப்பில் கிடைக்கிறது, அதை நீங்கள் கேட்கலாம் அல்லது புத்தகமாக வாங்கி அதை நீங்கள் படிக்கலாம். நலன் கணவன் மனைவி பிரிந்திருந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி ஒன்று சேருவதற்காக வழிபட்ட தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று, திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை நீங்கள் நீல மலர் சாற்றி கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபட்டு வருவது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானத்தை கொடுக்க வேண்டும். சுந்தரகாண்ட பாராயணம் செய்வதும் நன்மை தருவதாக இருக்கும். கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு, அதாவது ராமபிரானையும் சீதா பிராட்டியும் சேர்த்து வைத்த அந்த அனுமனுடைய பெருமையை சொல்கிற சுந்தரகாண்டம், அழகு என்று பொருள் சுந்தரனுக்கு, சொல்லின் செல்வன் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய அற்புதங்களை கடவுள் கூட கம்பராமாயணத்திலே அற்புதங்களை செய்ததில்லை, விஸ்வரூபங்களை எடுத்ததில்லை, மிகப்பெரிய வித்தைகளை அவர் கையாண்டதில்லை. ஆனால் இந்த துணை பாத்திரமாக இருக்கக்கூடிய அனுமன் அப்படிப்பட்ட அனைத்து வித்தைகளையும் அனைத்து நன்மைகளையும் மிகப்பெரிய சாதனையிலும் செய்து அந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது 7ஆம் இடத்து சனியினுடைய கடுமை குறைப்பதற்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ராமநாமத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும். அனுமனை நீங்கள் தரிசித்தாலோ அல்லது செவித்தால் மட்டுமோ, சுந்தரகாண்டம் படித்தாலும் மட்டுமிடுது, ராமனை நினைத்தால் ராமநாமத்தை நீங்கள் உச்சரித்தால் பிறவி பயன் கிடைக்கும். பிறவியில் ஏற்பட்ட அனைத்து சிரமங்களும் போகும். இந்த கலியுகத்திற்கு ராமபிரான் தான் மிகப்பெரிய அவதார புருஷனாக இருந்து நமக்கு நன்மைகளை செய்வார் என்று சில புராணங்களிலே நான் படித்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் இந்த ராமநாம ஜபத்தை நீங்கள் பாராயணம் செய்வது, ராமநாம சங்கீர்த்தனத்தை நீங்கள் பாராயணம் செய்வது நன்மை தருவதாக இருக்கும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும், அனுமன் சாலிசா என்று சுலோகம் இருக்கிறது. 40 ஸ்லோகங்களை கொண்ட சாலிசம் என்றால் 40 என்று பொருள். அந்த அனுமன் சாலிசாவை நீங்கள் பாராயணம் வியாழக்கிழமை சனிக்கிழமையிலே நீங்கள் பாராயணம் செய்து வந்தாலே போதும். ராமர் பட்டாபிஷேக படத்தை வீட்டிலே வைத்து கொண்டு அதற்கு 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து கொண்டு சிறிது காய்ச்சிய பசும்பாலிலே ஏலக்காய், குங்குமப்பூ, சர்க்கரை இட்டு நீங்கள் நைவேத்தியமாக
வைத்துவிட்டு இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்து அந்த அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்வது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லி கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இத்துடன் முடிக்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்களில் அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். திறமையும் பக்தியும் காரியத்தை முன்னெடுத்து வெற்றி காண்கிற சாதுரியமும் உடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அவர் இப்பொழுது இந்த 2020 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 5ஆம் இடத்திலிருந்து, அதாவது தனுசிலிருந்து உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். சனிக்கென்று ஸ்தான பலம் என்று சொல்லப்பட்டதிலே 3 ஸ்தானங்கள் மட்டுமே மிகப்பெரிய நன்மைகளை தருகிற ஸ்தானமாக வகுத்திருக்கிறார்கள். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம்தான் சனிக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற சுபஸ்தானமாக குறிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த 6ஆம் இடத்திலே வருகிற சனி பகவான் உங்களுக்கு எண்ணில்லாத நன்மைகளை செய்யவிருக்கிறார். கடந்த 2 மாதமாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து சில சிக்கல்களையும் சில காரிய தடைகளையும் சில தொல்லைகளையும் தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்து குருவிற்கு நீட்சபங்க ராஜயோகம் தருவதால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கவிருக்கின்றன. குரு பகவான் 6லே இருப்பது உங்களுக்கு சற்று சரியில்லாத பலனாக இருந்தால் கூட சனி பகவான் 6ஆம் இடத்திலே பலம் பெறுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார். கேது பகவான் மட்டும் சற்று சரியில்லாமல் 4ஆம் இடத்திலே உலவுகிறார். 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் குருவும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே பிரவேசிக்கவிருக்கிறார்கள். 6 என்பது ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொன்னேன். ருணம் என்றால் கடன், கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவு அபரிமிதமான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரையிலும் தொழிலே இருந்த நஷ்டங்கள் சரி செய்யப்படும். பதவியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் அகலும். பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி உறவுகளிடத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்குவதற்கான வாய்ப்பு கூட இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனி சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யவிருக்கிறது. எதிரிகள் உங்களுடைய கட்டுக்குள் இருப்பார்கள். எதிர்ப்புகள் அகலும். வம்பு வழக்குகள், நீதிமன்றம், காவல் நிலையம் போன்றவற்றிலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை தந்து உங்களை மகிழ்ச்சி கடலிலே வெற்றியை திளைக்க செய்கிற அளவிலே உங்களுக்கு நன்மைகளை செய்யவிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் குரு அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்திலே சனியுடன் இருக்கிறார். சற்று அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுகின்றன. உங்களுக்கு ஒவ்வாமை தருகிற உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஒவ்வாமை தருகிற மருந்துகளை குறிவித்து வைத்துக்கொண்டு அவற்றை நீங்கள் தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எதிலும் வெற்றி காண்பீர்கள். இதுவரையிலும் உங்களுக்கு உடல் நலத்திலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டாலோ அவையெல்லாம் தீர்ந்து சுகம் பலப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். 4 என்பது உங்களுடைய சுகஸ்தானம், உடம்பு ஸ்தானம், உங்களுடைய வீடு ஸ்தானம், வாகன ஸ்தானம், தாய் ஸ்தானம் என்று சொல்வார்கள். தாயார், வீடு, வாகனம், உங்களுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சனியினுடைய 6ஆம் இடத்து சஞ்சாரத்தின் காரணமாக கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு வீடு வாங்குவதற்காக அல்லது மனை வாங்குவதற்காக புதிதாக கடன்பட நேரிடலாம். தாராளமாக நீங்கள் கடன்களை வாங்கி இப்பொழுது நீங்கள் வீடு கட்டுவதோ வாகனம் வாங்குவதோ போன்ற காரியங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம். கடன்கள் எளிதிலே அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த 3 வருடத்திற்கு இருக்கின்றன. பயம் கொள்ள தேவையில்லை. 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் சனி பகவானுடைய வியாதி வழக்கு கடன்களை தீர்த்து உங்களுக்கு நன்மைகளே அருளவிருக்கிறார்கள். சனி வக்ரகாலம் என்று நான் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்டு வருகிறேன். 2021 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் ஒரு 142 நாட்களுக்கு சனி பகவானுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே வக்ரம் பெறப்போகிறார். இந்த வக்ர காலகட்டத்திலே குருவும்
ஒரு சில நாட்கள் முன்பின்பாக அவரும் வக்ரகதி அடைவிருக்கிறார். அதனால் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக நான் சொல்கிற வகையில் அலர்ஜி தருகிற அல்லது ஒவ்வாமை தருகிற உணவுகளை தவிர்க்க வேண்டும். கிருமி தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் வெளியில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடனும் சமூக இடைவெளியும் நீங்கள் கடைபிடிப்பது நன்மையாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் நன்மைகள் நடைபெறவிருக்கின்றன. 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சப்தமஸ்தானத்திலே வந்து விடுகிறார். இப்போது குருவினுடைய நேர் பார்வை உங்களுடைய ராசிக்கு விழவிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கும் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கும் இந்த பார்வை விழுவது மிகப்பெரிய நன்மையான காலகட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சனியும் 6ஆம் இடத்திலே உங்களுக்கு வியாதி வழக்கு கடன்களிலிருந்து விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் சரியில்லாமல் இருந்த நிலை மாறி இப்போது குரு பகவானுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திலே வந்திருக்கிறார். மிகப்பெரிய நன்மை ஏற்படக்கூடிய காலமாக 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரையும் ஒரு 6 மாதத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்வதெல்லாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமையும் போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்தருள்வார். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நண்பர்கள் கூட்டு வகையில் இருந்த மனக்கசப்புகள் ஆகலும் எதிலும் வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக விரோதிகள் எல்லாம் நண்பர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எதிரிகள் உங்களிடத்திலே வந்து சரணடைந்து உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். திருமண வயதில் இருப்பவருக்கு திருமண காரியம் கைவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 11ஆம் இடம் பலம் பெறுவதால் லாபம் அதிகரிக்கும். மூத்த சகோதர வகையிலே நன்மைகள் ஏற்படும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது அரசியல் அரசாங்கத்திலே உங்களுக்கான கௌரவம் கிடைக்கும். சாதுக்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும். பெரிய மனிதர்கள் கூட உங்களிடத்தில் உதவி கேட்கிற ஒரு அமைப்பு கூட இந்த ஏறக்குறைய 5 மாதங்களில் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே 5 மாதம் மட்டுமே இருந்துவிட்டு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு பெயரவிருக்கிறார். மீன ராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்துடன் உழவிருக்கிறார். அப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே நீடிக்கிறார். 3 வருடங்களுக்கு அவர் இருக்க போகிறார். ஆனால் குரு 8ஆம் இடத்திலிருந்து சில சிரமங்களை தரவிருக்கிறார். அது மட்டுமல்ல, ராகுவும் கேதுவும் கூட 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி பின்னோக்கி பயிற்சியாகி உடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுகிறார். 10ஆம் இடத்தை விட ராகுவுக்கு 9ஆம் இடம் பலம் குறைவான இடமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் கேது பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பின்னோக்கி 3ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். கேது தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிறார். ஆனால் ராகு மீண்டும் உங்களுக்கு சிரமத்தை தருகிற வகையில் இருக்கிறார்கள். 8லே குரு இருக்கிறார், 9லே ராகு இருக்கிறார், 6லே சனி இருக்கிறார், 3லே கேது இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரையிலும் நீடிக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உறவுகளிடத்திலே உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. தந்தையினுடைய உடல்நலம் மிக கவலை தருவதாக இருக்கும். அவர்களுக்கான கண்டங்கள் கூட நேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்நிய தேசம் செல்வதற்கோ அல்லது நீங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்வதற்கோ கூட வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலும் அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள்லாம் வீணாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் சனி பகவான் மட்டும் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு தேவைக்கான பணத்தை தந்தருள்வார். சிரமத்திலிருந்து கடைசி நேரத்தில் விடுபடக்கூடிய ஒரு அருளாசியை அவர் வழங்குவார். இந்த காலகட்டத்தில் சரியான பரிகாரங்களை செய்து கொண்டு முறையான கடவுள் வழிபாட்டை மேற்கொண்டு இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். இந்த காலகட்டத்தில் கூட சனி ஒரு முறை வக்ரமகதியை அடையவிருக்கிறார். 2022 மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 2022 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரையிலும் ஒரு 141 நாட்களுக்கு அவர் வக்ரகதி அடையவிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். மிகுந்த கவனத்துடன் உடல்நலத்தில் இருக்க வேண்டும். குறிப்பாக மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள் அல்லது கிருமி தொற்றுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடனும் மிகுந்த பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும். மீண்டும் குரு பயிற்சி நடைபெறவிருக்கிறது. 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த நிலைமை மாறி இப்போது 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கு வந்து சேர்கிறார். ஏற்கனவே அங்கு ராகு பகவான் இருந்தார் என்று சொன்னேன். அவர்தான் தந்தை வழியிலே
உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் தூர தேசத்திற்கு செல்லக்கூடிய இடமாற்றத்தை தந்து கொண்டிருந்தார். அந்த ராகுனுடைய கடுமையை இந்த குரு பகவான் போக்கவிருக்கிறார். 9லே குரு இருக்கிறார். 9லே குருவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்த போகிறது. சனி பகவான் 6லே இருக்கிறார். மிக அற்புதமான காலகட்டம். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுகிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 9ஆம் இடம் என்பது நான் அடிக்கடி சொல்கிற போது திரைக்கடல் ஓடியும் திறவையும் தேடு என்பதற்கு ஏற்ப வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பி இருந்தால் அதில் செல்வதற்கான தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கி மீண்டும் நீங்கள் பணியிலே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தொழிலே அபரிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடந்த ஒரு வருடமாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் சொந்தங்கள் ஒன்று சேருவதற்கும் அதிர்ஷ்டமும் பாக்கியம் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு கல்வியிலே மிகப்பெரிய உச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சிலருக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்திலே அமையவிருக்கிறது. பக்தி அதிகரிக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு காணப்படுகின்றன. மிகவும் நன்மையான பலன்கள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிற 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் நடைபெறவிருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் சனி பகவான் வக்ரகதியை அடையவிருக்கிறார். 2023 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2023 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியை 6ஆம் இடத்தில் அடைகிறார். இந்த காலகட்டமும் நீங்கள் உடல் நலத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக நான் சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்வது, அலர்ஜி தருகிற ஒரு விஷயம் ஏற்படுவதற்குத்தான் அதிக வாய்ப்பும் இருக்கிறது இந்த வக்ர காலகட்டத்திலே. சனி என்பது வாதத்தை குறிக்கிற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது. வாயு தொல்லைகள் அதிகரிக்கும். வயிற்று உபாதைகள் உங்களுக்கு அலர்ஜியை தரக்கூடும். ஸ்கின், அதாவது தோல் சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மலக்குடல் சுத்தமாக இருந்தால்தான் நுரையீரல் சுத்தமாக இருக்கும். நுரையிலே சளி கட்டுகிறது அல்லது சளி பிடிக்கிறது என்றால் உங்களுடைய மலக்குடல் சரியில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. இந்த வக்ர காலத்திற்கு முன்பாகவே நீங்கள் ஏதாவது வயிற்றை சுத்தப்படுத்துகிற ஒரு மருத்துவ முறைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டு விட்டு நீங்கள் அந்த அருகமுள் சாற்றையோ அல்லது தூதுவளை சாற்றையோ நீங்கள் அருந்தி வந்தால் உங்களுக்கு இந்த சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. 6ஆம் இடத்திலே வரக்கூடிய சனி பகவான் ஏறக்குறைய உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்த போகிறார். குரு மட்டும் ஒரு வருடத்திற்கு அவர் சரியில்லாமல் இருக்கிறார். மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசி அதிபன் சூரியனாக இருக்கிறார். சனி பகவான் 6க்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். குரு பகவானுடைய பூர்வ புண்ணிய பதவி புகழ்ஸ்தானத்திற்கும் அஷ்டம ஸ்தானத்திற்கும் இருக்கிறார். சனி, குரு, சூரியன் இவற்றின் 3க்கும் சேர்த்த பரிகார ஸ்தலங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். தனித்தனியாக நிறைய கோயிலுக்கு சொல்வதை பலனில்லை. நான் சென்ற ராசிக்கு சொன்னது போலவே பூவிருந்தவள்ளி, சென்னையில் இருக்கக்கூடிய பூவிருந்தவள்ளியிலே வரதராஜர் சன்னதி இருக்கிறது. அங்கு குருவின் அம்சமாக திருக்கட்சி நம்பிகளும் ஆளவந்தாரும் ராமானுஜரும் இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய வரதராஜர் உங்களுடைய ராசி அதிபன் சூரியனை பிரபையாக கொண்டு இருக்கிறார். தினமும் சூரிய பிரபையுடன் காட்சி தருகிற ஒரு பெருமானாக அவர் இருக்கிறார். வரதராஜரும் குருவினுடைய விஷ்ணு அம்சம் என்று நான் சொன்னேன். விஷ்ணு வழிபாடுகளை மேற்கொள்பவர்கள் குருவுக்காக வரதராஜரை வணங்குவது வழக்கமாக இருக்கிறது. அந்த பெருமாள் சனியினுடைய அம்சமாக இருக்கிறார். ஆக உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாக அந்த பூவிருந்தவள்ளி வரதராஜர் சந்நிதி இருக்கிறது. அங்கு சென்று நீங்கள் திருக்கஞ்சி நம்பிகளையும் ஆளவந்தாரையும் இந்த வரதராஜரையும் நீங்கள் சூரிய பிரபுவுடன் தரிசித்துதான் உங்களுடைய சிரமங்கள் வெகுவாக குறையும். எப்பொழுதுமே உங்களுக்கு வியாதி வழக்கு கடனை தரக்கூடிய ஒரு கிரகமாக சனி இருக்கிறது. சனிக்கு பரிகாரம் என்பது தனியாக இல்லை. உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது தான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குது. அனுமன் வழிபாட்டை தான் இந்த ராசியினருக்கு நான் திரும்ப அனைத்து ராசிகளுமே சொல்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறேன். இந்த அனுமன் வழிபாட்டிலே மிக வீரியமான அனுமன் இருக்கிறார். சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கிற மேற்கு முகமாக யோக நித்திரையில் இருக்கக்கூடிய யோக ஆஞ்சநேயர் சோளிங்கர் என்ற திருத்தலத்திலே மலை மீது அமர்ந்திருக்கிறார். அவரை சென்று நீங்கள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையை தரிசித்து வந்தால் உங்களுடைய சனியினுடைய கடுமை வெகுவாக குறையும். புதுவைக்கு அடுத்து இருக்கக்கூடிய திண்டிவனம் என்கிற ஊரிலே
லட்சுமி நாராயண பெருமாள், லட்சுமி நரசிம்ம பெருமாள் இருக்கிறார். அந்த லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் கூட இதே சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கிற ஆஞ்சநேயர் இருக்கிறார். முன்பு ஒரு சிலை வடிவில் இருந்தால் அது சற்று பின்னப்படவே அதை உற்சவராக மாற்றி உள்ளே வைத்திருக்கிறார்கள். அந்த ஆஞ்சநேயரையும் சங்கு சக்கரத்துடன் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நீங்கள் தரிசித்து வந்தால் உங்களுடைய சனியினுடைய கடுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அனுமன் சாலிசா மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து நன்மை தருவதாக இருக்கும். திருவிடைமருதூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி சன்னதியிலே தன்னுடைய துணைவியாருடன் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய குருவை நீங்கள் அடிக்கடி வணங்கி வர வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பதவி ஸ்தானத்திற்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கும் உங்களுடைய புகழ் ஸ்தானத்திற்கும் புத்திர ஸ்தானத்திற்கும் குரு அதிபதியாக இருக்கிறார். குரு வழிபாட்டிற்கு உங்களுடைய ராசியையும் சனியும் சேர்த்து நீங்கள் வரதராஜரை பார்க்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசன குரு உங்களுக்கு பதவியில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் புகழில் இருக்கக்கூடிய அபவாதங்களையும் போக்கி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். இத்துடன் இந்த சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் நிறைய பெறுகிறது.